என்னதாச்சு நம்ம ஊருக்கு அகோரின்னு சொல்லி ஊருக்குள்ள ஒருத்தன் வந்துருக்கிறான். இந்த சேனல்காரங்களும் என்ன பண்ணுறாங்க, அவனை போய் பேட்டி எடுத்துகிட்டு இவன் உண்மையான அகோரியா இல்லை போலியான அகோரியான்னு சொல்லி ஒரு விவாதமே பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அவன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அகோரி ஆகிட்டான். அவன் போக்கில் விட்டுருந்தா அவன் பாட்டு போயிருப்பான். அதை விட்டு இப்படி இவனுக்கு வாண்டடாக போய் அவன்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அவனும் தான் அகோரியான கதையை வந்துட்டு சொல்லிட்டு திரியிறான். இது பத்தாதுன்னு இன்னொரு பக்கம் இந்த வாக்கு சொல்கிறவங்க பேரில் பெண் சமையாக இருப்பாங்க பார்த்தியா, அவங்கள தேடி போய் பேட்டி எடுக்கிறானுங்க. அவங்ககிட்ட போய் இவனை அகோரியை பற்றி கேட்குறாங்க. அவங்க இவனுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் கிளின்னு சொல்லி கிழிக்கிறாங்க. ஒரு அம்மா என்ன சொல்லுது, இவன் எப்படி 1.5 வருஷத்தில் அகோரியானா, 1.5 வருஷத்தில் அவன் காசியில் இருந்தானா, இவனுக்கு எப்படி 10 மாதத்தில் எனக்கு குழந்தை போகுதுன்னு சொல்லி அது ஒரு பக்கம் கிழிக்குது. இன்னொரு அம்மா என்னங்குது, அவனை நேரில் வந்து பேச சொல்லு, நேரில் வந்து அவனுக்கு தைரியம் இருக்குதா, அவன் வந்தானா மண்டபடி செத்துருவான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பேசி அது ஒரு பக்கம் கிழிச்சிட்டு இவங்களுக்குள்ள ஒரு யூடியூப் வாரே நடந்துகிட்டு இருக்குது. இது பத்தாதுன்னு அகோரியோட பொண்டாட்டிட்டு போய் வர பேட்டி எடுக்கிறானுங்க. அந்த அம்மா பாவம் ஏதோ என்னடா சொல்கிறதுன்னு தெரியாமல் ஏதோ சொல்லிகிட்டு இருக்குது. இதெல்லாம் நடந்துருக்கும்போது அந்த அகோரி குடியிருக்கிற ஏரியா பக்கம் போயிட்டு அங்கே இருக்க ஏரியா மக்கள்கிட்ட விசாரிக்கிறானுங்க. அவங்களும் வந்துட்டு இவன் 20 நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஊருக்குள்ளேயே வந்தான், இவனை சுற்றி எப்போ பார்த்தாலும் பெண் போத்தல் கூட்டமாகவே இருக்குது, இவன் பேய் ஓட்டுறங்கிற பேர்லேயும் குறி சொல்கிறங்கிற பேர்லேயும் ஒரு கூட்டத்தை கூட்டி தான் வச்சுட்டு இருக்கிறான், இவனை பார்த்தா உண்மையிலே நம்ப முடியல அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பக்கம் கிழிச்சிட்டு இருக்கிறானுங்க. இதெல்லாம் விட பெரிய ஹைலைட்டாக என்னன்னா, இந்த அகோரிக்கிட்ட பேட்டி எடுத்தா அவன் என்ன சொல்கிறான், எனக்கு 3வது கண்ணு திறந்துருக்குது, நான் ஒரு மனுஷனை பார்த்தேன்னா முதல்ல அவன் சாவை தான் நான் கணிப்பேன், ஏன்னா அவன் தலைக்கு மேலேயே அவன் எத்தனை வருஷம் வாழ்வான்னு சொல்லிட்டு ஒரு டேக் ஒன்று தொங்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி கதையாக விட்டுட்டு இருக்கிறான். ஏன்டா நான் ஒன்று கேட்குறேன், நாட்டில் எவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. ஜார்க்கண்டில் பக்கமாக ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. ஸ்பெயினில் இருந்துட்டு ஒரு ஜோடி என்ன பண்ணிக்கிறாங்க, பைக் டூர் போகிறதுக்காக இந்தியா வந்துருக்கிறாங்க. அவங்க ஜார்க்கண்ட் சைடு டூர் போயிட்டு இருக்கும்போது நைட் ஏதோ டென்னில் தங்கியிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் அங்கே வந்து சில பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, கணவன் கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொடுமை பண்ணிக்கிறானுங்க. அந்த பொண்ணு தனக்கு நடந்த கொடுமையை வீடியோ போட்டு தைரியமாக சொல்லிக்குது. இதை எவனும் கேட்க காணோம். அதே மாதிரி 3 நாளைக்கு முன்னாடி புதுச்சேரியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு 9 வயசு சின்ன பிஞ்சு குழந்தைய 2 பேர் கொடூரமாக ரேப் பண்ணி கொண்டு இருக்கானுங்க. அந்த பிரச்சனை ஏதோ அடங்கியே போச்சு. அதை பற்றியும் எவனும் பேசலை. இதெல்லாம் பற்றி பேசாமல் இந்த அகோரி உண்மையானவனா இல்லை போலியானவனா அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு அகோரிக்கும் சாமியாருக்கும் ஒரு யூடியூப் வாரே நடத்திட்டு இருக்கிறானுங்க.